பொதுவாக நான் இந்த நம்ம பாடினோம் இல்லையா, யா குந்தேன் துஷாரஹார தவலா யா சுப்ர வஸ்திரான்விதா. இப்போது அதில் உச்சரிப்பில் சில சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். துஷாரஹார தவலா, துஷார் சில பேருக்கு பேர் வைப்பான், ஹிந்தியில் அங்கெல்லாம் வடக்கில் வைப்போம். துஷார், துஷார் இல்லை. யா குந்தேந்து துஷாரஹார தவலா. தவல் அது ஒரு பேர், அழகான பேர், அது நிறைய பேருக்கு உண்டு தவல். ஸோ தவளை இல்லை, அது தவளை இல்லை, தவல். முயற்சி பண்ணலாம், எல்லோருக்கும் வரும். உச்சரிப்பு கொஞ்சம் முயற்சி பண்ணினா சரியாக சொல்லணும். நான் என்னுடைய தலையை பின்னின்று நல்லே வாரிண்டால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கண்ணாடியை பார்த்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இல்லையா? இது ஒரு டெட் செல், இதெல்லாம் செத்து போன ஒரு செல்லு தான் அது. அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? கையில் இந்த மடிப்பான் சில பேர் சட்டை, அப்படி மடித்தா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அதை போட்டு அதை பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக. இதில் எல்லாம் நம்ம இருக்கு, தப்பில்லை, அதில் இருப்பது தப்பில்லை. ஆனால் மற்ற எல்லா விஷயத்துலையும் இந்த பர்ஃபெக்ஷன் முயற்சி இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும்னு இல்லை எல்லாருக்கும், ஆனால் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும், நிச்சயம் பண்ணணும். ஏன்னா ஃபைனலி இந்த வார்த்தைகள் முக்கியம் இல்லை, அதை நாம் எப்படி கடைப்பிடிக்கிறோம் அப்படிதான், அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் ஒரு சினிமா நடிகன்ட்ட பெருசாக 10 பக்கம் எழுதி கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப அழகாக டயலாக் பேசுவான். ஆனால் அவனுடைய வார்த்தைக்கு எந்த மதிப்பு இருக்கு? உதட்ட அசைக்கிறான், நடிப்பு. ஆனால் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவது இது ரொம்ப முக்கியம். சரியா? எல்லா விஷயத்துலையுமே. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. ராமாயணம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தனியாக எழுந்து நின்று சொல்லணும், கூட்டத்தோட பின்னால் விழுந்துட்டு அப்படி இப்படி பேசக்கூடாது, கூட்டமாக கோரஸாக சொல்லக்கூடாது, தனியாக எழுந்து நின்று எப்பவுமே வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளணும், ஃபேஸ் பண்ணணும்னா நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நேர பாரு, கண்ணப்பாரு. போராட்டத்துக்கு நேர் எதிராக அவனுக்கு எதிர பிரச்சனை எது சவாலோ அதை நேர சந்தி, அப்போ தான் உள்ள தைரியம் வரும். அதனால் தனியாக பதில் சொல்கிற பழக்கமாகணும். 2-3 பேர் கை தூக்கினா நான் யாராவது ஒருத்தர் எழுந்து நிற்க சொல்கிறேன். இப்போது ராமாயணம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு கேள்வி. அயனம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேற எங்காவது கேட்டிருக்கோமா? அயனம் அப்படிங்கிறது வேற எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? இது 2 கேள்வி இருக்கு, யார் வேணா சொல்லலாம். பின்னால் பார்க்காத, மற்ற யாராவது கை தூக்குறீங்க பார்க்காதீங்க, நீ தனியாக கை தூக்கு. யார் சொல்றீங்க? நீங்கெல்லாம் உனக்கெல்லாம் ஸ்கூலில் ராமாயண கதை சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்கேன், எனக்கு சொன்னாங்க. அப்படி 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லாம் ராமாயண கதை சொல்கிறோம், டீச்சரே இருக்கான் அதுக்காக ஸ்பெஷலாக அப்படின்னு சொன்னேன். நீங்களாம் அப்படி கேட்டு வந்தவங்க தானே? இல்லை நீங்கள் 6th 7th முடிச்சப்பறம் தான் அதை ஆரம்பித்தாங்களா? நீ 6 7 இருந்தபோது ராமாயண கதை நடந்ததா ஸ்கூலில் கிளாஸில்? இல்லையாம்மா? யாரும் பதிலாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ சொல்லு, நீ கேட்டிருக்க 6thலையா 7thலையா? உறக்க பேசுனா இது கிடையாது, அவமரியாதை இல்லை, நல்ல கான்ஃபிடென்ட்டாக பேசணும். சரி, அப்போ நீங்கள் கேள்விப்பட்டு எனக்கு இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். ராமாயணம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 1. 2வது, அயனம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேற எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? அது என்ன அப்படின்னு 2 கேள்வி. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் போதும், யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்க. இந்த இப்படி பரிதாப முகத்தை வச்சுண்டு அப்படின்னு சொன்னேன். எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் பதில், எனக்கு தெரியும். அது தப்பாக
சொன்னால் தப்பில்லை. அட்டெம்ப்ட் பண்ணுவது தான் முக்கியம். ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் ஃபெயில் ஆகலைன்னா தப்பே கிடையாது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு 2 தடவை ஃபெயில் ஆனால் தப்பே கிடையாது. அட்டெம்ப்ட் பண்ணுறோம் பாரு, அதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதனால் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாது, யாரும் சிரிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, ராமாயணம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தூக்க சொல்லுங்களேன். ராமாயணம் ராமரை பற்றி எழுதுறமா? ராமரின் பயணம், ராமரின் பாதை. சரி, ரொம்ப சந்தோஷம், கரெக்ட். இப்போ ராமாயணம் படித்தால் அந்த வார்த்தை ராமரின் கதை இல்லை, ராமரின் வாழ்க்கை இல்லை, ராமரின் சரித்திரம் இல்லை, ராமரின் பாதை, அவர் கடந்த பாதை. அப்போ இப்படி பேர் வைத்திருந்தா நம்ம கிட்டேருந்து ராமாயணம் படிப்பதில் என்ன எதிர்பார்ப்பு? யார் வேணா சொல்லுங்க, நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு? ராமாயணம் எழுதியவருக்கு ராமரை பிரச்சாரம் பண்ணி அவருடைய ஃபோட்டோவை எல்லார் வீட்லேயும் கொடுத்து நீங்கள் ராமரை ஃபோட்டோ வச்சுங்க, ராமர் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இப்போ எழுதியிருப்பாரா? ராமரின் பாதை, ராமர் கடந்த பாதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம கிட்டேருந்து ராமாயணம் படிக்கிறவர் கேட்கிறவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு? சட்டுன்னு 14 வயசு 15 வயசு பசங்க நீங்களாம் இன்னும் கொஞ்சம் துடிப்போடு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கெல்லாம் வயசாகிடுது, நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். சொல்லு, என்ன எதிர்பார்ப்பு? எழுந்திருப்பா. சட்டுன்னு கை தூக்கக்கூடாதா? முதல் பாதை, பிரயாணம், அவரன் பயணம் அப்படின்னா அந்த பயணத்தை நாம் தொடரணும், அதுதான் எதிர்பார்ப்பு. கரெக்ட். ராமருக்கு கைத்தட்டு. வேண்டாம், நான் கைத்தட்ட அதுக்கு சொல்லலை. ராமருடைய பேரை சொல்லி பஜனை பண்ணு, ராம 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 ராமன்னு. ராமருக்கு பூ போடு, அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை. அது செய்கிறோம் நிறைய பேர். ராமர் கோயில் போயிட்டு படக்கிறோம் அப்படிங்கிறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதை பண்ணுங்க. பட் இது ரொம்ப முக்கியம். சரி, 2வது அயனம். அந்த வார்த்தையை நீங்கள் எங்காவது கேட்டிருக்கீங்களா? அது என்ன வார்த்தை சொல்லுமா? வெரி குட். என்னமா? பஞ்சாங்கம். கிட்ட இருக்க அது சரியான பதில் இல்லாது. உட்காரு. அயனம். இப்ப இந்த அயனம் ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம தேசத்தில் நம்ம முன்னோர்களை பற்றி நமக்கு மிகப்பெரிய பெருமை வரும் இந்த அயனத்தை புரிஞ்சுண்டா. உங்களுக்குள்ள பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசு. அயனம் என்னப்பா அது? இங்கிலீஷ் மீடியம் இவ்வளவு தூரம் நம்மளை கெடுக்குதா? நம்ம தாத்தா யாரு, நம்ம இப்போ குழு தாத்தா யாரு நமக்கு தெரியாம மறைச்சிட்டு தான். சொல்லுங்க, கேள்விப்பட்டதே இல்லையா அயனம்? நம்ம பூமி சூரியன் சம்பந்தமான ஒரு விஷயம். உங்களுக்காக எழுந்து நின்று தைரியமா சொல்லி எழுந்து. என்னம்மா? பஞ்சவட் இல்லைம்மா. நீங்கள் சூரியனை போது பார்த்துருக்கீங்களா? எங்கள் தெரு கிழக்கு மேற்கு திசையில் இருக்கிற தெரு நான் இருக்கிற இடத்துல விடிகாலையில் நான் கிளம்பி வெளியில் போயிட்டு அந்த இடத்துல திரும்பி வந்தால் நேர அந்த ரோடுடைய கடைசியில் அழகாக அந்த சூரியன் எல்லாம் காவி நிற வானம், அதில் அழகான ஒரு காவி நிற பந்து வரும். ஆனால் மெதுவாக இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தில் நேர் எதிராக அந்த சூரியன் எனக்கு கண்ணில் தெரியறதில்லை. அது கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வடக்கு திசையில் கொஞ்சம் இருக்குது, மாறி இருக்குது. அதனால் சூரியன் உதிக்கிற சூரியனை என்னால் பார்க்க முடியறதில்லை இப்போ ஏப்ரல் மாதத்தில். அதுக்கப்புறம் அங்கே ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் திரும்ப ஒரு தடவை நேர் எதிராக தெரியும்
அந்த கண்ணுனால கிழக்கில் சூரியன் உதிக்கும். ஆனால் ஒரு நவம்பர் டிசம்பர் ஆக ஆக அது ரைட் சைடில் தெற்கு பக்கம் அந்த கட்டடங்கள் மறைச்சிடும், சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. அது என்னது? அது இந்த அயனத்துக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எழுந்து நின்று சொல்லுங்கப்பா. டீச்சரெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம், நமக்கு இது ப்ரெஸ்டீஜ் விஷயம் இல்லை. எழுந்து இந்த பக்கம் யாருமே எழுந்திருக்கல. எழுந்துருமா? கிரகணமா? இல்லை. மேல சொல்லுடா. மாறுறது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அயனம்ன்ற வார்த்தையோட. தெரியல, அதுதான் அந்த பழைய தங்கவேலு டைலாக் மாதிரி இருக்கு, அதுதான் தெரியாது. சரி வா, வெரி குட், கரெக்டாக சொன்னேன். அதுக்கு பேர் இருக்கு, நார்த்து வடக்கு தெற்கையோட சேர்த்து இருக்கிற பேரு, சம்ஸ்கிருத பேரு. என்னமா? உறக்க சொல்லு. அல்ல, வார்த்தை கரெக்டாக சொல்கிறேன், ஆனால் தப்பு, கொஞ்சம் தப்பு. அது தமிழுக்கு சமஸ்கிருதத்தில் வலதுக்கு என்ன பேர்? கோவிலை சுற்றி வரும், வலது பக்கமாக சுற்றி வரும், அதுக்கு என்ன பேர்? எழுந்துருமா? தட்சிண. தட்சிணன்னா வலது. பிரதட்சிணம் வலது பக்கமாக கடவுளுடைய வலது கை வழியாக சுற்றி வரும். அப்பிரதட்சிணமாக இடது கை வழியாக சுற்றக்கூடாது. எதிராக ஒரு மனுஷன் வந்தால் அவருக்கு வலது பக்கமாக தான் நாம் கிராஸ் பண்ணணும், இடது பக்கமாக கிராஸ் பண்ணக்கூடாது. அவர் எல்லாமே தெய்வஸ்வரூபம். பிரதட்சிணம். நான் ரோட்டில் மரம் இருந்தால் மரத்துக்கு கூட இந்த பக்கம் பாதை இருக்கும், ஆனால் கூட அதை பிரதட்சிணம் பண்ணிட்டு தான் நான் ரோடை திரும்புவேன். பிரதட்சிணம். தட்சிணம். தட்சிணாமூர்த்தி, தெற்கை நோக்கி இருப்பவர். இவை சொன்னது தட்சிணாயனம். அதாவது சூரியன் தெற்கை நோக்கி பிரயாணிக்க அந்த 6 மாசங்கள் கர்ம, ஜூலையிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் தெற்கை நோக்கி பிரயாணிப்பார். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? வடக்கை நோக்கி பிரயாணிக்கிற அயனத்துக்கு என்ன பெயரு? சொல்லு. உத்தரா. எப்ப பத்தியா உனக்கு தெரிந்திருக்கு? இத்தனை நேரம் கப்புன்னு உட்கார்ந்துருக்க. தவறு இது, எழுந்துன்னு சொல்லணும். தப்பா சொன்னா தப்பு இல்லை. உத்தராயணம், வடக்கை நோக்கி பிரயாணிக்கிற சூரியன், வடக்கை நோக்கி பிரயாணிக்கிற. இந்த பக்கம் கடைசி வரைக்கும் போகிறது சவுத்தில். அப்புறம் சங்கராந்தி சமயத்தில், அந்த மக்கர சங்கராந்தி தைப்பொங்கல் சமயத்தில் தெற்கு நோக்கி திரும்புறது. கிட்டத்தட்ட ஏப்ரலில் நேர் கண் முன்னால் வருது, கிழக்கில் வருது. அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மெதுவாக வடக்கை நோக்கி, அதாவது வடக்கை நோக்கி தான் திரும்புறது. அதுக்கு பேர் உத்தராயணம். வடக்கை நோக்கி போயிட்டு அந்த கடைசி போய் சேரும்போது ஆஷாட மாதம், ஆஷாட சங்கராந்தி, ஆடி, அந்த சமயத்தில் அது தெற்கை நோக்கி திரும்புறது. அங்கிருந்து இங்கே வரைக்கும் போகிற அந்த 6 மாதம் தட்சிணாயனம். இங்கிருந்து அங்கே போகிற அந்த 6 மாதம் உத்தராயணம். அதுக்கு இவன் சொன்ன அந்த விஷயம், நார்த் போல் சவுத் போல். நார்த் போல் சூரியனை பார்த்திருக்கும் போது அந்த இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அது உத்தராயணம். அங்கே போனப்புறம் சூரியன் இங்கே இருக்குது. சவுத் போல் சூரியனை பார்த்துருக்கு, இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும், அது தட்சிணாயனம். அந்த நார்த் போல் பார்த்துருக்கும் போது நாமெல்லாம் நார்த் சைடில் இருப்பதனால நமக்கு வெயில் காலம், மாம்பழம் வரும் மாமரத்தில். ஆனால் தெற்கில் வாழ்கிற ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, அங்கெல்லாம் இங்கே நமக்கு வெயில் காலம் இருக்கும்போது அங்கே கடுமையான குளிர்காலம், பனி. ஏன்னா அவங்களுடைய தெற்கு சூரியன்கிட்ட தூரத்தில் இருக்குது. இப்படி பூமி டில்ட்டாக இருக்குது. இது நார்த் போல், இது சவுத் போல்னா சூரியன் அங்கே இருக்குன்னா நார்த்து தான் சூரியனுக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு வெயில் போது அவங்களுக்கு குளிர். நான் சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்துருக்கேன், டிசம்பர் மாதத்தில் மாமரத்தில் மாங்காய் இருக்கும், மாம்பழம். இது ரொம்ப ஆச்சரியம், டிசம்பர் மாதத்தில் எப்படி மாம்பழம் அப்படின்னு.
ஆனால் அப்போதான் இதெல்லாம் புரியுறது நமக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அயனம் அப்படின்னா பாதை. வடக்கை நோக்கிய பாதை உத்தராயணம், தெற்கை நோக்கிய பாதை தட்சிணாயனம். அப்படி ராமாயணம் ராமர் நடந்த பாதை. அப்போ அந்த பாதையை நாம் கடைப்பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ராம அப்படின்னு நாமத்தை சொல்லலைன்னா பரவாயில்லை, ராம அந்த கோயிலுக்கு போகலைன்னா பரவாயில்லை, ராம அவருக்கு பூ போட்டு பூஜை செய்யலைன்னா பரவாயில்லை, ஆனால் அவருடைய பாதையை நாம் நடக்க முயற்சி பண்ணணும். அதற்கு இந்த ராமாயணம் படிக்கணும். ராமாயணம் மட்டும் இல்லை, யாருமே சுவாமி விவேகானந்தரை படித்தா நமக்கு அப்படி யோசனை பண்ணணும். நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன செய்வேன்? அப்போ நமக்குள்ள ஃபோக்கஸ் லைட்டை நமக்குள்ள போட்டு பார்க்கணும், நான் எப்படி நடந்து கொள்வேன். அப்போ நமக்குள்ள சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதனால் யாரை பற்றி படித்தாலும் இந்த முயற்சி இருக்கணும். குறிப்பாக ராமர் இந்த தேசத்தை கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டிய அந்த புருஷன் ராமன். நான் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு நரேந்திரநாத் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எல்லாம் ராமாயண கதை தெரியும், ராமாயணம் இந்த 9 நாள் ராமாயண கதை சொல்லணும்னு நான் சொன்னேன். நான் இப்போ பழக்கம் இருக்கு, எனக்கு ராமாயண கதை சொல்லுவேன், அதனால் நம்ம ஸ்கூலில் சொல்கிறேன் டீச்சர்களுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இங்கே ஏற்கனவே நாங்கள் ராமாயணம் சொல்கிறோம், அதனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்கள் ராமாயணத்தை அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே வந்தேன் என்ன பண்ணலான்னு. இன்றைக்கி எனக்கு டிராஃபிக்கில் கிடைத்த சில அனுபவங்களை வைத்து எனக்கு இந்த ஐடியா வந்தது, இப்படி செய்யலாம் அப்படின்னு. இன்றைக்கி நான் சின்ன 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 ராமரை கடைப்பற்றி, ராமரை பின்பற்றி அவருடைய வழியில் செல்ல முயற்சிக்கும். இது ராமர் போட்ட பாதைன்னு கூட தெரியாது, ஆனால் அவர் வழியில் செல்றோம். ஹிந்தியில் ஒரு இந்த துளசி ராமாயணத்தில் ஒரு தோஹா, ஒரு 2 வரி இருக்கு. ரகுகுல ரீதி சதா சலி ஆய் பிராண ஜாய் பர் வச்சன ந ஜாய். உயிரே போனாலும் சரி, ரகுகுலத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. உயிரே போனாலும் சரி, ஆனால் கொடுத்த வாக்கு மீறாது, வாக்கை மீறமாட்டேன். ராமருக்கு அதுக்கு போக சொல்லிட்டார் காட்டுக்கு. கைகேயி அடம் பிடித்து தசரதன்ட்ட சொல்லி, நீ எனக்கு அன்னைக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, இப்போ கொடு. முதல் வரத்தில் என் பையனுக்கு ராஜா வாக்கு, 2வது வரத்தில் இந்த ராமன் அவனுக்கு போட்டியாக இருக்கக்கூடாது, 14 வருஷத்துக்கு அவனை வெளியில் அனுப்பு, காட்டுக்கு அனுப்பு. அவர் பாவம் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கடைசியில் திரும்ப எழுதிருக்கிற கைகேயிட்டு கெஞ்சுறாரு, வேண்டாம் அப்படின்னு, உனக்கு பரதனுக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன், ஆனால் ராமர் எதுக்கு காட்டுக்கு போக சொல்கிறேன், சின்ன பையன் அப்படின்லாம் சொல்கிறாரு. கேட்கல, பிடிவாரமாக இருக்கிறார் கைகேயி. ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். முதல்ல இந்த மந்திரை இந்த மாதிரி ஊரெல்லாம் கோலாகலமாக இருக்குது, எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நேற்று ராத்திரி லேட் நைட் கேபினெட் மீட்டிங்கில் ராமருக்கு பட்டாபிஷேகம், இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்யணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால் ஊரெல்லாம் தோரணம் கட்டி, மேளம் அடித்து, கோலம் போட்டு, வாசத்தளித்து, எல்லாம் ஒரே சந்தோஷம், பட்டாசு வெடித்து, தீபம் ஏற்றி அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த கைகேயி தன் கழுத்தில் இருக்கிற காஸ்ட்லி முத்துமாலை எடுத்து அவளுக்கு கொடுக்குறா. எவ்வளோ நல்ல செய்தியை கொண்டு வந்தேன்னு. கைகேயி மோசமானவள் இல்லை, ஆனால் இந்த விஷம், பக்கத்தில் ஒரு விஷம் இருந்ததுனால அந்த விஷம் இவளுக்குள்ள விஷத்தை ஏற்றி அவளுக்குள்ள பொறாமையை தூண்டிவிட்டு, உன் பையன் இல்லாத போது ஏன் இந்த முடிவெடுத்தாங்க? இதில் ஒரு வஞ்சகம் இருக்குது. உன் பையன் மாமா வீட்டில் இருக்கிறான், உன்னுடைய அண்ணன் வீட்டில் இருக்கான், அப்போ முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ இதில் ஒரு வஞ்சனை இருக்கு, புரிந்து கொள் அப்படிலாம் சொல்றா. அப்படிலாம் சொல்லி ஞாபகப்படுத்துறா, உனக்கு 2 வரம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா இல்லை, அந்த வரத்தை இப்போ வாங்க அப்படின்னு ஆரம்பித்து காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அப்பா சேர்த்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்காம
பரதன் அங்கிருந்து வரவழைக்கிறாங்க, மாமா வீட்டிலேருந்து வான்னு. பரதன் வரான், பார்த்தா சுடுகாடு மாதிரி இருக்கு அயோத்தியா. என்ன ஆச்சு? அப்போ பரதனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவன் விரும்பல, அவன் கேட்கல எனக்கு ராஜ்யம் வேணும்னு. நம்ம பரதனை பற்றி அவருடைய பர்சனாலிட்டி அனலைஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ரொம்ப கோபப்படுறான், ரொம்ப வருத்தப்படுறான் அம்மா மேலே. வசிஷ்டர் வந்து கேட்கிறாரு எப்போ வச்சுக்கலான்னு. ரொம்ப கோபப்படுறான். நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் கேட்டேனா எனக்கு ராஜ்யம் அப்படின்னு. கடைசியில் படையெடுத்துட்டு காட்டுக்கு போகிறான். காட்டில் லக்ஷ்மணன் அவன் மேலே சந்தேகப்படுறான். மரத்து மேல் நின்றுட்டு நம்மளை அழிக்க வரான், நான் இங்கிருந்து அவனை அழிச்சிடுறேன்னு. அமைதியாயிரு, இல்லை என் பரதன் அப்படி செய்ய மாட்டான் ராமர் சொல்றாரு. குஹன் சந்தேகப்படுறான், என்னுடைய கங்கையை கிராஸ் பண்ண விட மாட்டேன், நீ ராமரை காட்டில் போய் கொல்ல போகிறேன்னு. ஆனால் குஹன் அவனை புரிஞ்சுக்கிறான், அவனுடைய மனசை. அது ஒரு அழகிய ரொம்ப அழகான ஒரு சிஸ்டம் அவன் பயன்படுத்தினான். அதை நம்ம வேற ஒரு சமயம் பேசுவோம். அதுக்கப்புறம் இங்கே ராமர்கிட்ட வந்து வா திரும்பி வான்னு. இப்போதான் அப்பா செத்து போயிட்டாரு. அவர் தானே சொன்னார் நீ காட்டுக்கு போன்னு. அவர் செத்து போயிட்டாரு. இப்போ நீ உனக்கு ஒன்றும் பாதகம் இல்லை, வா நீ தான் ராஜா, நான் உட்கார மாட்டேன் இந்த சிம்மாசனத்தை சொல்கிறேன். இப்போ ராமருக்கு ஒரு சபலம் வந்திருக்கலாம் இல்லையா? லாஜிக் படி யோஜனை பண்ணினா தப்பு இல்லை. அப்பா இல்லை, அப்பா சொன்னார். ஆனால் அவர் அப்படி இல்லை. கொடுத்த வாக்கு என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கொடுத்த வாக்கு மீறம். இதுதான் ரகுகுல ரீதி, ரகுகுலத்துடைய பாரம்பரியம், ரகு வம்சம். இந்த ராமருடைய முன்னோர்களில் ரகு அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் பேர் இந்த வம்சத்துக்கு, ராமருக்கு வம்சத்துக்கு 2-3 பேர் இருக்கு. வேற ஒரு பேர் இருக்கு, ராம வம்சம். அந்த பேர் யாருக்காவது தெரியுமா? இதே போல ரகு மாதிரியே இன்னொரு அரசன் பேர்ல அந்த வம்சம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இக்ஷ்வாக்கு வம்சம் அப்படின்னு இருக்கு. சூரிய குலம் அப்படி ஒரு பேர் இருக்கு. ரகுகுலம் அப்படி ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் இதை ஒரு போட்டி அறிவிக்க போகிறேன். நிறைய ஸ்கூலு, சங்கரா ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் நிறைய ஒரு 10-12 இருக்குது. விவேகானந்தா ஒரு 10-12 இருக்குது. எல்லாருக்கும் அனுப்பலான்னு இருக்கிறேன். வெயில் காலத்தில் ராமாயணம் படிக்கணும். ஜூலை ஆகஸ்டில் ஸ்கூல் திறந்தப்புறம் ஒரு நாள் ராமாயணத்தில் ஒரு 100-120 கேள்விகள் வைத்து சாய்ஸ் ஆன்சர் கொடுத்து அதில் பதில் நான் டிக் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பரீட்சை வைத்து அதில் சிறப்பாக இருக்கிறவங்க, அதில் இன்னும் 2 பரீட்சை இருக்கும், அதை வைத்து அவர்களுக்கு சின்ன சின்ன அடையாள பரிசுகள் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கிற யாரோ சில பேர் ஒரு 12 பேர் 15 பேர் அயோத்தியாவுக்கு ராமர் கோயிலை பார்க்க அழைச்சின்னு போகலான்னு ஒரு யோஜனை இருக்குது. பார்ப்போம், இதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக அறிவிப்போம். அதனால் வெயில் காலம் நமக்கு பயனுள்ளதாக ஆகணும். நான் என்னுடைய ஒவ்வொரு வெயில் காலமும் நான் நினைத்து பார்க்கும்போது மனசில் பெருமை வரும். ஒவ்வொரு வெயில் காலம் அற்புதமான டைம் செலவாச்சு. ஒரு டீச்சர் எனக்கு 8ஆம் கிளாஸில் சொன்னேன், வெயில் காலத்தில் என்னடா செய்ய போகிறீங்க? நம்ம என்ன செய்வோம்? நான் 5 சினிமா பார்த்தேன். அப்பெல்லாம் சினிமா பார்க்கறது ரொம்ப அரிது, வெயில் காலத்தில் தான் பார்ப்போம். அதனால் ஸ்கூல் திறந்தப்போ நான் 8 சினிமா பார்த்தேன்னு சொல்கிறவங்க தான் இருப்போம். நானும் வீட்டுக்கு போயிருந்தேன், கிணத்துல குளித்தேன். இப்படி தான் சொல்லுவோம். ராமாயணம் படிப்போம், அதை புரிந்து கொள்ள. நானும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் தான் படித்தேன் ராமாயணம் முதல் தடவை. அதுக்காக இப்படி ஒரு போட்டி யோஜனை இருக்கு. நான் கடைசி நாள் அறிவிக்கிறேன் அது என்ன போட்டின்னு. சரி, அப்போ ரகுகுலர் சிரீதி சதா சலி ஆய் பிராண ஜாய் பர வச்சன ந ஜாய். வச்சனம், கொடுத்த வச்சனம், கொடுத்த வாக்கு மீற மாட்டோம். நான் ஒரு ஈரோட்டில் ஒரு சில நாள் இருந்தேன். நிறைய ஊரில் இருந்திருக்கேன். ஈரோட்டில் இருந்தேன். ரோட்டோரமாக அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தேன். நேதாஜி ரோடு அப்படின்னு ஒரு ரோட்டில். அங்கே ரோட்டு ஓரத்தில் கார்னரில் ஒரு செருப்பு தைக்கிறவர் இருந்தார், வயசானவர்.
நான் அப்போது செருப்பு போட்டுட்டு இருந்தேன். நடுவில் பல வருஷம் செருப்பு போடாமல் இருந்தேன். அப்போ நான் செருப்பு போடுற பழக்கம் இருந்தது. நான் சொல்கிறது 20-24 வருஷம் முன்னால். அவர்கிட்ட என்னுடைய அந்த கட்டவிரல் அருந்திருந்தது, செருப்புடைய கட்டவிரல். அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பக்கத்திலே நின்றுட்டு இருந்தேன். அவர் தைச்சார், பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். தைச்சி முடிச்சுட்டு அவர் அதை கொஞ்சம் ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிவிட்டு என்கிட்ட போட்டார். நான் காலில் போட்டுன்ட்டு கிளம்புறேன். இப்போ ரெடியாக இருக்கேன் கிளம்புறதுக்கு. அவர் ரோடு ஓரத்தில். அவர்கிட்ட நான் கேட்டேன், எவ்வளவுங்க அப்படின்னு. எவ்வளவு அப்படின்னு. 12,999 ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்லாம் நிறைய பணம் கொடுத்து வாங்குற பழக்கம் இருக்கிறவங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன ஆளுகள்கிட்ட போய் என்ன கொள்ளையடிக்கிற, 2 ரூபா கேட்பாரு. கிடையாது, 1 ரூபா தான் அப்படின்னு சண்டை போடும். கீரைக்காரி கிட்டையும் பூக்காரி கிட்டையும் 10 பைசாவுக்கும் 20 பைசாவுக்கும் பேரம் பேசும். இதுதான் நான் பழக்கம். அவரும் அப்படி பழக்கப்பட்டிருக்கேன். அதனால் ஏதோ கொடு சாமி அப்படின்னாரு. அவன் சொன்ன வார்த்தை பாரு, ஏதோ கொடு சாமி. என்கிட்ட ஒரு 2 ரூபா நோட்டு இருந்தது. அப்போல்லாம் நோட்டு இருந்தது. 2 ரூபா நோட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் நடந்து போகிறேன். அவரு சாமியாவு அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லைப்பா, அது கிழியல, இல்லை கொஞ்சம் பழைய நோட்டு, ஆனால் கிழியல, செல்லப்பா அப்படின்னு. இங்கே வாங்கி அப்படின்னாரு. கிட்ட போனேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் 1 ரூபா திருப்பி கொடுத்தார். எனக்கு நான் எதிர்பார்க்கல. நான் 2 ரூபா குறைச்சி கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் 1 ரூபா திருப்பி கொடுத்தாரு. நான் சொன்னேன், இல்லைங்க பரவாயில்ல வச்சுங்க அப்படின்னு. என்னுடைய உழைப்புக்கு மீறி நான் வாங்கும் பணம் எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ நல்லது செய்யாது. சொல்றாள் யாரு? வேஷ்டி கிழிஞ்சிருக்கிறாள். கொடையில மேல போட்டிருக்கிற கொடையில 5 பொத்தல் இருக்கு, தைச்சிருக்காரு. போற அத்தனை பேருடைய காலை பார்த்துட்டே இருக்காரு. இப்போதான் நாமெல்லாம் அமெரிக்காவுடைய ஆடிடாஸ், ஜப்பானுடைய நிக்கி அதை தான் போடுறோம். நம்ம ஊர் சக்கிலியருக்கு பக்கத்தில் ஒரு 10 ரூபா நம்ம கிட்டேன்னு கிடைக்கும். அதுக்காக நம்ம அவர்கிட்ட செருப்பு வாங்குறதில்ல, போலீஸ் போடுறதில்ல. துணி செருப்பு வெளிநாட்டு கம்பெனியோடது போட்டுக்கிறோம். ஸ்டைல் இல்லையா? நம்ம ஊர் ரொபேக்கோ, நம்ம அடிடாஸு, நிக்கி அப்படின்னு என்னெல்லாமோ போடுறோம். சண்டை பிடிக்கிறான் குடிசை போதில்லை. மாம்பழத்தில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. பையன் ஓடி போயிட்டான் விட்டு தீபாவளி சமயத்தில். எனக்கு அந்த கபில் தேவ் மூச்சு விடுற ஷூ அதை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டு, பாவம் அவர் அப்பா மூட்டை தூக்குறவர், விட்டு ஓடி போயிட்டான். 2000 ரூபா 1800 ரூபா அந்த ஷூ. இவருக்கெல்லாம் வருமானம் கிடையாது. ஒரு நாளைக்கு 25-30 ரூபா 50 ரூபா கிடைக்கும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு பாரு, என்னுடைய உழைப்புக்கு மீறி நான் வாங்கும் பணம் எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ நல்லது செய்யாது. சத்தியம். அவருடைய இது என்ன? ராமனுடைய சத்தியம், கொடுத்த வாக்கு சத்தியம். ஹரிஷ்சந்திரன் ராமனுடைய வம்சத்தில் ஹரிஷ்சந்திரன் சத்தியத்திற்காக ராஜ்யம் போனால் சரி, மனைவியை இழந்தால் சரி, சுடுகாட்டில் வெற்றியானாக வேலை செய்தால் சரி, சத்தியம், போய் பேச மாட்டேன். அந்த ஹரிஷ்சந்திரனுடைய வம்சம் இந்த ஸ்ரீராமன். ஆனால் இந்த ஆளே ஈரோடுல அந்த கூவத்து ஓரத்தில் குடிசையில் வாழற ஆளே. பையனுக்கு கல்யாணமாயிருக்கு. அதனால மற்ற 2வது பையனும் அந்த பொண்ணும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் பிளாட்ஃபார்மில் படுக்கிறாங்க. அவ்வளவு சின்ன ஒரு குடிசையில் வாழ்க்கை வாழற ஒரு ஆள் என்ன வார்த்தையை சொல்கிறான் பாரு. ஐஏஎஸ் ஆள், கோடியாக வச்சிருக்கிற ஆள். இப்போ எலெக்ஷனுக்கான ஒவ்வொருத்தனும் கோடியாக சொல்லிட்டு இருக்கிறான். என்ன வேணும்னு பேராசைப்படுறான். பொய்ப்பணத்தை வாங்குறான், லஞ்சம் வாங்குறான். ஆர்டிஓலையும் சேல்ஸ் டேக்ஸ்லையும் எக்ஸைஸ்லையும் பொய்ப்பணம் வாங்குறான். பிளாக்ல கொடுங்கிறான். என்னுடைய வீடு விற்றா 50% பிளாக்ல கொடு, ரசீது கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி பேராசை, ராட்சச தாகம், பசி பணத்துக்காக. ஆனால் இவர் எங்க இருக்கார் பாரு. யார் அவர்? லட்சங்களை சம்பாதிக்கிறவர் இல்லை. ராமர் வழியில் செல்லக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன். இன்னொரு இடம் ஈரோடுல அந்தியூர் அப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தியூர்.
அந்த மலையோரத்தில் இருக்கு. அந்த மலை மேலே பர்கூர் அப்படி ஒரு இடம் இருக்கு. 22 23 கிராமங்கள் இருக்கு. நான் அந்த கிராமத்துக்கு 2004 6 அந்த பீரியட்ல நிறைய தடவை போயிருக்க கிடையாது. இருட்டு. 22 கிராமம் இருக்கு. ஒரு மலையில் ஒரு கிராமம் இருக்கும். அடுத்த கிராமத்துக்கு மலையிலேருந்து இறங்கி பள்ளத்தாக்கு வழியாக அடுத்த மலைக்கு போகணும். 4-5 கிலோமீட்டர். ஒரு 20-25 குடும்பம் இருக்கும் ஒரு கிராமத்தில். இருளர்கள் அப்படின்னு அந்த இருட்டில் வாழறவர்கள்னு அவர்களுடைய பேர், இருளர்கள். அந்த மலையிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மலை மாடுகளை வளர்ப்பாங்க. மலை மாடுகளை வளர்த்து அந்த மாடுகளை கீழே அந்தியூரில் ஒரு சந்தை நடக்கும், மாட்டு சந்தை. வருஷத்தில் ஒரு நாள் 7 நாள் சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு எடுத்துன்னு வருவாங்க. அதில் அந்த மாடுகளை விற்று ஒரு மாட்டுக்கு 800 ரூபா 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 30 மாடு எடுத்துன்னு வந்தால் 30,000 ரூபாய் கிராமத்துடைய பேங்க். அந்த பேங்க்ல இருந்தால் கிராமத்தில் செலவு பண்ணுவோம், கிராமத்து செலவுகளுக்கு. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு சரவணன்னு ஒரு பையன் 40 மாடு எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து அந்தியூர் சந்தைக்கு வந்திருக்கான். அங்கே ஒரு கல்லை போட்டு கல் மேலே உட்காந்துட்டு 40 மாட்டையும் கட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. யாரும் பலர் வந்து விலை கேட்டால் வெள்ளத்தை படியில் போயிட்டான். மாடு எதுவும் விற்று போகலை. ஒரு ஆள் வந்தார். உடம்புல மேலே திறந்து போட்டிருக்கு, கீழே ஒரு சின்ன வேஷ்டி, அரை வேஷ்டி கட்டியிருக்காரு, தலைப்பாக ஒன்று கட்டியிருக்காரு, தோளில் ஒரு துண்டு போட்டிருக்காரு, காலில் செருப்பு இல்லை. அப்பெல்லாம் பொதுவாக நிறைய இடத்துல பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசமே அதிகமாக கிடையாது. எல்லோரும் உடம்புல எவ்வளோ மினிமம் வேணுமோ அவ்வளோ துணி போட்டிருப்போம். பெரிய ஆடம்பரம் பண்ணுற பழக்கம் கிடையாது. கடன் வாங்கி காஸ்ட்லி சட்டையை வாங்கிக்கணுங்கிற பழக்கம் எல்லாம் அப்போ கிடையாது. நம்ம நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் பையன் பிடிவாதம் பிடிக்கிறான், எனக்கு காலேஜ் போக வண்டி வாங்கி கொடுன்னு. நான் சொன்னேன், டிவிஎஸ் ஒரு 40,000 ரூபாய் நான் சொல்கிறேன் வாங்கிக்கோன்னு சொன்னேன். 2 லட்சம் ரூபாய் அந்த பைக் வேணுமா அவனுக்கு. அப்பன் பணத்தில் பாவம் அவர் போய் எங்கேயோ உழைப்பாரு, இவனுக்கு 2 லட்சத்துக்கு பைக் தான். பிடிவாதம் பிடிக்கிறான், சத்தியாகிரகம் பண்ணுறான், வீட்டில் சாப்பிட முடியாதுங்கிறான். சாதாரண ஒரு டெய்லர் பெண்மணி அந்த பெண்மணி. இப்படி ஒரு காலத்தில் அந்த நாட்டு சந்தையில் அப்போ ஒருத்தர் வராரு, இவர்கிட்ட கேட்குறான். அப்போ எல்லாரும் பெரிய வித்தியாசம் தெரியாது, பணக்காரன் கூட சாதாரண உடையில் இருப்பான். அப்போ இவர் கேட்குறாரு, என்னப்பா தம்பி என்ன விலை கொடுக்குறேன்னு. இவன் அவரை பார்க்குறான். உடம்புல பாதி உடம்புல துணி இல்லை, துண்டு இருக்கு, தலைப்பாக இருக்கு, கீழே செருப்பு இல்லை. இந்த 40 மாடு விலை கேட்க வந்திருக்கிறான். 5000 ரூபாய் இருக்கா அவங்ககிட்ட? 5000 ரூபாய் இருந்தால் போய் 40 மாட்டையும் எடுத்துன்னு போங்கிறான். யாரு இவன்? பாவம், 4 நாள் ஒன்றும் விற்று போகல, ஒரு அலுப்புல சொல்றான். அவர் தலைப்பாக எடுத்தார். 500 ரூபாய் ஒரு கட்டு. எவ்வளோ ஆச்சு? 500 ரூபாய் ஒரு கட்டுனா 5000 ரூபாயா? சட்டம் போட வேண்டாமடா கணக்கு. கணக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். 50,000 ரூபாய். 500 ரூபாயோட 2வது கட்டு 1 லட்சம் ரூபாய் எடுத்தாரு. இவன் பதறி போறான். சின்ன பையன், 18-20 வயசு இருக்கும். ஐயா நான் மன்னிச்சுக்கணும், எனக்கு யாரும் தெரியல, தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அவர் சொன்னார், பரவாயில்லடா, நிறைய பேர் வெளிவேஷத்தை பார்த்து தான் ஒரு ஆளை மதிப்பிடுறோம் நம்ம எல்லாம், ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லு, எனக்கு 40 மாதம் வாங்கணும், என்ன விலை சொல்லுன்னு. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? என் வாயிலேருந்து வந்துடுது 5000 ரூபாய், 1 பைசா அதிகம் வாங்க மாட்டேன், 40 மாதம் எடுத்துன்னு போங்கிறான். பெரிய சண்டை நடக்கிறது சண்டையில் 2 பேருக்கு நடுவில். இவர் சொல்றார், முட்டப்ப மாதிரி பேசுற, சரியா விலைய சொல்றா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றான், நான் வாக்கு கொடுத்துட்டேன், 5000 ரூபாய்க்கு மேல 1 பைசா வாங்க மாட்டேன், 40 மாதம் எடுத்துன்னு போங்கிறான். போயிட்டார் அவரு. அவர் இங்க பக்கத்துல ஆதிரெட்டியூர் அப்படின்னு ஒரு கிராமத்துடைய ஜமீன்தார், பெரிய பண்ணையார்.
இவன் என்ன பண்ணும் தெரியுமா? 40 மாட்டை ஓடிட்டு அவர் யாரையும் கண்டுபிடித்து அவருடைய கிராமத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு கேட்டு, இந்த கட்டை கேட்டு போட்டிருந்தது, அதை அப்படியே திறந்து விட்டு உள்ள மாட்டெல்லாம் உள்ள அனுப்பி வச்சுட்டு போட்டுட்டு அங்கே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு வந்துட்டான். அங்கே பர்கூர் போகிற வழியில் மேலே மலை ஏறும்போது ஒரு டீ கடை இருக்குது, அங்கே ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்துட்டான். இவன் யார், எந்த ஊர், மொபைல் நம்பரு ஒன்றும் கிடையாது. सत्यम रघुकुल रीति सदा चली आए, प्राण जाए पर वचन न जाए. सत्यम. நாம சின்ன ஒரு முடிச்சு நமக்குள்ள போட்டுக்கொள்ளணும். பொய் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன். ஹோம்ஒர்க் பண்ணல, ஏண்டா பண்ணல, உண்மையை சொல்லணும். நேற்று நான் நாள் முழுக்க என்னுடைய கசின்லாம் வந்திருந்தா சினிமா பார்த்துன்னு இருந்துட்டேன், மறந்து போச்சு. தப்பு கிடையாது. ஆனால் பொய் பேசுகிற பழக்கம் ரொம்ப மோசமான பழக்கம். ஊர் முழுக்க பொய் பேசுகிறவர்கள் இருந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த முடியாது. ஊரில் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமானால் நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சின்ன சின்ன சுகங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. ஊரில் எல்லோரும் நல்லவங்க அதிகமாக இருந்தால் தான் நானும் என்னுடைய நல்ல விஷயங்களை நான் கடைப்பிடிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அதனால் சத்தத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒருத்தர் தான் சத்தம் போடுறதை நிறுத்தணும், இல்லையா? நான் ஒருத்தர் நிறுத்தினா சத்தம் குறைய போகிறதா அப்படின்லாம் லாஜிக் போட்டு சத்தம் கண்டினியூ ஆச்சுன்னா யாருக்கும் எல்லோருக்கும் நஷ்டம். நான் என்னுடைய சத்தத்தை குறைத்து கொள்கிறேன், நான் பேசாமல் இருக்கிறேன், நான் போய் சொல்லாமல். ஒரே ஒருத்தர் இதால் ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா, உலகம் மாறிடுமா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது, நான் எப்படி நடந்து கொள்ளணும், இவ்வளோதான். நிறைய சம்பவங்கள் எனக்கு என் வாழ்க்கையில். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம்தான் இருக்குது, முடிய போகிறது இல்லையாம்மா, 12:15. எனக்கு நான் அப்போல்லாம் பைஜாமா ஜிப்பா வெள்ளை கலர் போடுவேன். தாடி எப்பவும் இருக்கும், கையில் தோளில் ஒரு பை இருக்கும். ஒருத்தர், ஒரு அக்கா, அந்த அக்காவுடைய அப்பா, எனக்கு அக்கா நான் கூப்பிடுவோம், அந்த அக்காவுடைய அப்பா ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் போகிறார், சென்ட்ரலுக்கு. எங்கிட்ட ஒரு வண்டி இருந்தது, பைக்கு, பழைய காலத்து பஜாஜ் பச்சை கலரில் ஒரு பஜாஜ் இருந்தது. அந்த பஜாஜில் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அண்ணா நகரில் வீடு. அந்த வீட்டுக்கு போய் அவர் ரெடியாக இருக்கார். அவர் ரொம்ப சிம்பிள் ஆள். தில்லியில் ஏதோ ஒரு வேலை, யார்கிட்டயோ வேலை, அதனால் அங்கே போகிறார். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும். அப்போல்லாம் இந்த ஓலா ஊபர்லாம் கிடையாது. அப்படியே கையில் 2 பை, அவரோட பை ஒரு ஜோல், இந்த பை துணிப்பை, ஒரு பெட்டி, சின்ன பெட்டி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் ஊருக்கு போவாங்க நிறையவே. நான் என்னுடைய லேப்டாப் பையிலேயே ஊருக்கு போயிட்டு வருவேன். ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். இது உடம்புல ஒரு துணி, பைக்குள்ளே ஒரு துணி, 2 துணி போருமே ஒரு மனுஷனுக்கு. ஆனால் டெய்லி துவைக்கணும், அதுதான் ஒரே ஒரு கஷ்டம். நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மூட்டையை சேர்த்து துவைக்கலாம்னு நினச்சா 15 துணி வேணும். அப்போது சென்ட்ரலுக்கு போகணும். நான் போனேன். அவர் பைய எடுத்துட்டு ரோடுக்கு வந்தார். எந்த சந்தில் வீடு இருக்குது, அந்த சந்தடி கடைசியில் மெயின் ரோடுக்கு வந்தோம். மெயின் ரோடுக்கு அப்படியே மெதுவாக அந்த சைடு ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது. அங்கே போய் ரோட்டில் போகிற ஒரு ஆட்டோவை நிறுத்திட்டு அவர் சென்ட்ரலுக்கு பேசி உட்காந்து, நானும் பின்னாலேயே இந்த பச்சை வெஸ்பால் அங்கே வரைக்கும் போனேன். சென்ட்ரலில் போன பிறகு அவர் இறங்கினார், ஸ்டேஷனுக்குள்ளே போனார். நான் இவருக்கு பணம் கொடுத்துட்டு நான் திரும்பி போயிட்டேன். முடிஞ்சது வேலை. அவர் தில்லிக்கு போய் சேர 2 நாள், அதுக்கப்புறம் 2 நாள். அப்போல்லாம் மொபைல் கிடையாது. எனக்கு ஒரு லேண்ட்லைனில் ஒரு ஃபோன் வந்தது. கிட்டத்தட்ட 5 நாள் அனுப்புகிறோம். நான் இப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறதுனால ஒரு லேண்ட்லைன் கிடையாது. சேத்துப்பட்டில் ஒரு ஆஃபீஸ், அங்கே தான் லேண்ட்லைன். அங்கே நான் என்றைக்கோ ஒரு நாள் போகும்போது எனக்கு செய்தி கிடைச்சிது, இந்த அக்கா கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு விஷயம்னு. உடனே போனேன், அண்ணா நகருக்கு வந்தேன். அண்ணா நகரில் அவங்க வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார்.
இந்த அட்ரஸை கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்கே வர சொல்லி அந்த வெள்ளை ஜிப்பா பைஜாமா போடுற ஆளு பச்சை பஜாஜ் வச்சிருந்தாரு, அவரை அங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு போயிருந்தார். நான் போனேன் அந்த வீட்டுக்கு. 54 கிட்ட ஒரு வீடு, வாசல்ல கதவு கிடையாது, சீலை இந்த புடவை தொங்குறது ஸ்க்ரீன், அதுதான் கதவு. ஒரு இந்த பழைய காலத்து இந்த மண் ஓடு அதுதான் கூரை. ஒரே ஒரு ரூம், கொஞ்சம் மறைச்சு ஒரு சமையலறை, அவ்வளோதான் வீடு. அங்கே தான் இந்த அட்ரஸ் கிடச்சிது. போனேன். உள்ள ஒரு ஆள் இருந்தார். வாங்க வாங்க அப்படின்னு. என்ன விஷயம் வர சொன்னீங்கன்னு. அந்த உங்கள் அப்பா தான் போனார் ஊருக்கு, அவர் ஏதாவது ஃபோன் பண்ணாரான்னு. அப்போ ஏது ஃபோனு, இங்கேருந்து இங்கே வீட்டிலையும் அவங்க வீட்டில் லேண்ட்லைன் கிடையாது, ஃபோன் பண்ணாரான்னு தெரியாது. என்ன சொல்லு, அவர் தில்லிக்குன்னா போயிருக்காரு. இல்லை, அவர் ஏதோ வச்சுட்டு போயிட்டார் என்னுடைய ஆட்டோவில். உடனே நான் இந்த அக்காவுக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் சென்னை விஷயம் கேட்டு, இந்த மாதிரி ஒரு அப்பா அங்கே ஒரு சின்ன பை துணிப்பையை வச்சுட்டு போயிட்டாரு, அதில் 40,000 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். திரும்ப 2-3 நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போனேன். அவன் ஒரு ஆட்டோ டிரைவர். அப்போல்லாம் நல்ல நேர்மையான ஆட்டோ டிரைவர்கள் இருந்தாங்க நிறைய பேர். அவர் சொல்கிறாரு, என்ன இருந்தது அந்த பையில், என்ன பணம் இருந்ததுங்கிறாரு. எவ்வளவு இருந்ததுன்னா அவர் சொன்னது 40,000 இருந்தது. அங்கே டெல்லிக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காரு, கொடுக்கறதுக்கு எங்கேயோ கொடுக்கறதுக்கு. அவர் அந்த தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டாருன்னு. இவருடைய ஆட்டோவில் விட்டுருக்காருன்னு அவருக்கு தோணவே இல்லை. தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்காரு. பை என்ன மஞ்சள் கலர் இருந்ததுன்னு எடுத்துக்கொண்டு காட்டினார். இதுதான் ஆனால் பணம் இருந்தது. அவர் 500 ரூபாய் நோட் எடுத்து திருப்பி கொடுத்தா, இல்லது நான் என்னுடையது இல்லை, உங்களுடையது உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு பரிசு கொடுக்குறீங்களா, லஞ்சம் கொடுக்குறீங்களா நேர்மைக்கு அப்படின்னு சொல்கிறாள். யாரு? வாசலில் கதவில்லாத ஒரு குடிசையில் வாழக்கூடிய ரொம்ப குறைவாக சம்பாதிக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர். பிராண ஜாய் பர் வச்சன ந ஜாய். சத்தியம் 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 சத்தியம். அதுதான் ராமருடைய வழி, அதுதான் ராமருடைய பாதை. நாம் ராமாயணம் படிப்பது முக்கியமில்லை, ராமர் கோயிலுக்கு போய் அவருக்கு பூஜை செய்வது முக்கியமில்லை, ராம 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 ராமான தியானம் பண்ணுவது முக்கியமில்லை. அதெல்லாம் பண்ணுவோம், ஆனால் எஃபெக்ட் இது கிடைக்கணும். நாம் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். நாம் அவருடைய அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு குணங்களை நாம் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும். அதுக்காக ராமாயணம் படிக்கணும், அதுக்காக ராமனை நாம ஜபம் பண்ணணும், அதுக்காக ராம பஜனை பண்ணணும், ராமருக்கு பூஜை பண்ணணும். Final result, the effect of studying Ramayana should be truthfulness. அது வரலைன்னா எத்தனை வருஷம் ராமாயணம் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இன்னைக்கு நாம் இதை முடிப்போம். நாம் சின்ன சின்ன ஒவ்வொரு கேரக்டராக ராமாயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு விஷயங்களை மையமாக வச்சு ராமாயண கதையும் படிப்போம். ராமர் ஏன் பிறந்தார், ராமாயணத்தில் அவதாரத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு கதையெல்லாம் தெரிந்து கொள்வோம். இதே இந்த மாதிரி சில விஷயம் நமக்கு பயனுவர மாதிரி சில விஷயங்களையும் பார்ப்போம். சரியா? நாளைக்கு ஒரு கேள்வி, ராமாயணத்தில் வரக்கூடிய மிருகங்கள், பறவைகள், மிருகங்கள் ஒரு 3-4 இருக்குது. நான் அது என்னன்னு சொல்லணும், அது சம்பந்தமான அது எந்த சந்தர்ப்பத்தில் வரணும்னு 4 இருந்தால் 4 மிருகம். பிராணின்னு சொல்லும்போது பூமியில் இருக்கிற பிராணிகள், பறக்கிற பறவைகள், இங்கே 2 அங்கே 2, 4 சொல்லணும். சரியா? நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க். நாளைக்கு இல்லை ஸ்கூலு 12ஆம் கிளாஸ் 12ஆம் தேதி. சரியா? முடிப்போம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவராணனே.
எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு சந்திப்போம்.